இதுக்கு மேலே ஒரு 2-3 டாபிக் சேர்ந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் உமன் ஸ்கீம்ஸுன்ட்டு இதில் மோஸ்ட்லி ஸ்கீம்ஸ் வரும். இதில் என்னென்னா இனிஷியேட்டிவ் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட், அதோட பர்பஸ் என்ன, ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் அப்படின்னா என்ன, அது எதுக்காக அதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோன்னா கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் டு உமன், கடன் உதவி கொடுக்கும் உமன்ஸ்க்கு. ஸ்வதார்னா என்னென்னா அட்ரஸ் டு த நீட் ஆஃப் உமன் இன் டிஃபிகல்ட் சர்க்கம்டன்ஸ். ஒரு உமனுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குமா அது என்னன்ட்டு பார்க்குறது தான் வந்து ஸ்வதார். ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன், அது எதுக்குன்னா வந்து அப்கிரேட் ஸ்கில் ஆஃப் புவர் அண்ட் அசன்ட் லெஸ் உமன் ஓகேங்களா. இந்திரா மகிழா யோஜனா வந்து உமன்ஸ் இன் வில்லேஜ் அண்ட் ஸ்லம் ஒர்க் இன் அங்கன்வாடி சென்டர்ஸில் வந்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணுறது தான் அது ஓகேங்களா. அக்கார்டிங் டு யூனியன் லேபர் மினிஸ்டர் பந்தாரு தத்ரையா, த அம்பல் கிஃப்ட் டு உமன் இஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அமெண்ட்மெண்ட் பில். என்ன சொன்னார்னா அம்பல் கிஃப்ட் டு உமன் எதை சொன்னார்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அமெண்ட்மெண்ட் பில்லை தான் அவர் சொல்கிறார். நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் வாஸ் செட்டப் இன் 1992. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எந்த டெக்கேடை வந்து யூஎன்ஓ வந்து டிக்ளேர் பண்ணது உமனோட டெக்கேட், இன்டர்நேஷ்னல் உமனோட டெக்கேட்னம்னா 1976 to 85. டெக்கேட்னா 10 வருஷத்துக்கு ஒரு முறை, அதை வந்து டெக்கேட் சொல்லுவாங்க. 1970 to 85 வரைக்கும். இன் விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச்டு ஆப்ரேஷன் துர்கா இன் ஏப்ரல் 2017 டு என்ஷூர் உமனோட சேஃப்டி அப்பதுக்காக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு லான்ச் பண்ணது ஒரு நியூ அது என்னென்னா ஆப்ரேஷன் துர்கா இன் ஏப்ரல் 2019 டு என்ஷூர் உமனோட சேஃப்டிக்காக என்ஷூர் பண்ணது ஹரியானா தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் தான் வந்து ஆப்ரேஷன் துர்கான்ற ஒன்றத்தை வந்து ஏப்ரல் 2017 வந்து என்ஷூர் பண்ணது. அடுத்தது வந்து நம்ம ருக்மணி லக்ஷ்மிபதி வந்து பார்க்க போகிறோம். ருக்மணி லக்ஷ்மிபதி பார்த்தோன்னா who was the first woman elected to Madras legislature and act as a deputy speaker for the 8 years. மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சருக்கு ஃபஸ்ட் உமன் எலெக்டட் ஆஸ் மெட்ராஸ் மெட்ராஸ் சட்டமன்றத்துக்கு எலெக்ட் ஆனவங்க. அதே மாதிரி டெப்யூட்டி ஸ்பீக்கராக வந்து 8 இயர்ஸ்க்கு வந்து இருந்தவங்க யாருன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. மெட்ராஸ் சட்டமன்றம் எப்போ வந்தது, சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் வந்தது. அதான் ராஜாஜி கவர்மெண்ட்டில் வந்திருப்பாங்க இவங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ருக்மணி லக்ஷ்மிபதியை பற்றி இவங்க வந்து வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகத்தில் அஜிடேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவங்க வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நான் சொன்னேன்ல ஷி வாஸ் ஏ டெப்யூட்டி ஸ்பீக்கராக 8 இயர்ஸாக வந்து ராஜாஜி மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பார்ட்டிசிபேட்டட் இன்டர்நேஷ்னல் உமன் சஃப்ரேஜ் அலைன்ஸ் காங்கிரஸ் இன் 1926 அட் பாரிஸ்லேயும் வந்து இவங்க இந்த இன்டர்நேஷ்னல் அவங்களுக்கான ஓட்டுரிமை கொடுக்கணுன்ற கான்ஃபரன்ஸ்க்காக வந்து இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. பார்ட்டிசிபேட் த இன்டர்நேஷ்னல் உமன் சஃப்ரேஜ் அலைன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் ஆன் 1926 அட் பாரிஸ். ரொம்ப இந்த விஷயமே பாருங்கள் 2 முறை கேட்டிருக்காங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட்டிசிபேட் இன் த இன்டர்நேஷ்னல் உமன் சஃப்ரேஜ் அலைன்ஸ் காங்கிரஸ் ஹெல்ட் இன் 1926 at Paris. ருக்மணி லக்ஷ்மிபதி. was the first woman to pay penalty for violation of salt laws during the civil disobedient movement in தமிழ்நாடு. இவங்க வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சால்ட் லாவை மீறியதுக்காக ஃபஸ்ட் உமன் டு பே பெனால்ட்டி ஃபார் வயலேஷன் ஆஃப் சால்ட் லா டியூரிங் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் தமிழ்நாடு. அதாவது வந்து அந்த சால்ட் லா மீறினதுக்காக இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு வந்து பெனால்ட்டி பே பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. நேம் த ஃபஸ்ட் லீடர் அரெஸ்டட் இன் கனெக்ஷன் வித் சால்ட் சத்தியாகிரகா அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் த தமிழ்நாடு ப்ரொவின்ஷியல் காங்கிரஸ் கமிட்டி. நேம் த ஃபர்ஸ்ட் லேடி அரெஸ்டட் in the connection with salt சத்தியாகிரகா அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொவின்ஷியல் காங்கிரஸ் கமிட்டி. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரெஸ்ட் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா லேடி பார்த்தோன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வைத்தியநாதர் ஐயர் வந்து டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட். ருக்மணி லக்ஷ்மிபதி வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கராக ராஜாஜி கவர்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க. பிரகாஷத்தை வந்து என்ன சொல்லுவாங்க, லயன் ஆஃப் ஆந்திரான்னு சொல்லுவாங்க. வரதராஜுலு நாயுடு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஹார்வே இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்கில் வந்து அவர் ஹெட்டாக இருந்தார், வரதராஜுலு நாயுடு ஓகேங்களா. அடுத்தது வந்து ருக்மணி அருண்தேவ்.
இவங்க தான் வந்து த ஃபவுண்டர் ஆஃப் ஆர்ட் ஸ்கூல் கலாக்ஷேத்ரா இன் சென்னை. யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ருக்மணி தேவ் அருந்தேல் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டு லேர்ன் பரதநாட்டியம் ருக்மணி தேவ் அருந்தேல் வாஸ் என்கரேஜ்டு பை யூம். நீங்கள் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கோன்னு ருக்மணி தேவ் அருந்தேலை என்கரேஜ் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா அண்ணா பவ்லோவாவை தான் வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அருந்தேல் வந்து அவங்க ஹஸ்பண்டு, இவர் வந்து அண்ணா பவ்லோவா வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள், நீங்கள் பரதநாட்டியம் கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணது யாருன்னா அண்ணா பவ்லோவா. யாருக்குன்னா ருக்மணி தேவ் அருந்தேல். இவங்க தான் வந்து கலாக்ஷேத்ராவோட ஃபவுண்டர். ஓகேங்களா, ருக்மணி தேவ் அருந்தேல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீல் ஸ்டாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு லேடி வந்திருப்பாங்க, உமன் லீடர், அதனால் வந்து இந்த டாபிக் நம்ம எடுக்கிறோம். நீல் ஸ்டாச்சு ரிமூவல் அஜிடேஷன் ஒன்று நடந்திருக்கோம்ல, போராட்டம் நடந்திருக்கோம்ல, அதான் இது. த உமன் லீடர் ஹூ பார்ட்டிசிபேட் இன் த நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா இன் தமிழ்நாடு இன் 1927. யார் இது பண்ணால் பத்மாசனி அம்மாள் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நீல் ஸ்டாச்சு ரிமூவலுக்காக வந்து அந்த அஜிடேஷனில் இது பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அம்மு சுவாமிநாதன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து வந்திருப்பாங்க. ருக்மணி லக்ஷ்மிபதி வந்து பார்த்தோன்னா யூத் லீகை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் வந்து பார்த்திங்கன்னா பூதான் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அஞ்சலை அம்மாள் தான் வந்து நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகாவில் வந்து 1927 அந்த பூர்ண சுவராஜ் டே வந்து 1913. பாய்காட் ஆஃப் டியூக் ஆஃப் காக்னட் வந்து 1921. ஜஸ்டிஸ் பார்ட்டி நான் வந்து அதுக்கப்புறம் எலெக்ஷனில் தலையிட மாட்டேன்னு சொன்னது வந்து 19 செட்பேக் இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருந்தது வந்து 1926. ஓகேங்களா. அடுத்தது வந்து ராமாமிர்த அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா ஊ ஹெல்ப் இன் த டிஸ்ட்ரெஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே, இதில் ஒரு திருக்குறள் கொஷின் வந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் எ பர்சன் ஊல் ஹெல்ப் இன் யூ ட்ரபிள். நம்ம வந்து யாரை வந்து எப்போவுமே மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஆபத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு உதவின நண்பனை வந்து நம்ம எப்போவுமே கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூவலூர் ராமபிருந்தா அம்மாள் நினைவு மெமோரியல் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இது யார் யாருக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கீம் வந்து 1989 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. புவர் கேர்ள்ஸ் 10வது +2 டிகிரி டிப்ளமோ முடித்தவங்களுக்கு வந்து மூவலூர் ராமமிர்தா அம்மா ஸ்கீம் வந்து கிடைக்குது. அவங்களுக்கு பிரைடுக்கு வந்து ஒரு 18 வயசு கண்டிப்பாக ஆயிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் வந்து எப்போ வந்து பார்ன் ஆயிருக்காங்கன்னு பார்த்தோன்னா மயிலாடுதுறை. அஞ்சலை அம்மாள் தான் கடலூர். ஓகேங்களா. த பெனிஃபிஷரி ஆஃப் மூவலூர் ராமாமிர்தா ஸ்கீம் யாருன்னா 6th 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தான் வந்து இது எலிஜிபிள். ஓகேங்களா. டிப்ளமோ படித்தவங்களுக்கும் இது எலிஜிபிள் ஆக்கியிருப்பாங்க. அப்புறம் மதிப்பெற்ற மைனர் நாவலாசிரியர் வந்து பார்த்தோன்னா ராமாமிர்தம். மதிப்பெற்ற மைனர்ன்ற ஒரு நாவலை வந்து எழுதினவங்க வந்து ராமாமிர்தா அம்மையார். ஓகேங்களா.